சாவகச்சேரி பொறுப்பு வைத்தியர் தொடர்பில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ச்சுனாவின் பதிவு. ஜனாதிபதி தேர்தலை நடத்த எளிதான நாள் இது, விளக்கம் அளிக்கின்றார் மஹிந்த தேசப்பிரிய. நாடாளுமன்றை கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் குறித்து வெளியான முக்கிய தகவல். ஹர்ஷடி சில்வாவுக்கு சவால் விடுத்த டிரான் அலஸ். அரசியல் களத்தை தீவிரமாக்கும் 22ஆம் திருத்தச் சட்டம் மூலம் ஜனாதிபதி தேர்தலில் பைடன் போட்டியிடுவது குறித்து ஒபாமாவின் நிலைப்பாடு. யாழ் நைனாதீவில் மாயமான புத்தர் சிலை, இளைஞன் கைது. ஓர் இரு இடை வைத்திய அதிகாரிகள் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அழுத்தத்தினால் என்னை பேராதனை வைத்தியசாலைக்கு மாற்ற தயாராகி வருகின்றனர். ஆனால் நான் அதை ஏற்கப் போவதில்லை என வைத்தியர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை அவர் இன்று தனது முகநூல் பக்கத்தில் நேரலையின் மூலம் பதிவிட்டுள்ளார். மேலும் நான் இன்னொரு வைத்தியசாலை பொறுப்பு எடுக்கவும் இல்லை, இனி எடுக்கப் போவதும் இல்லை. மாறாக பலவந்தமாக இன்னொரு வைத்தியசாலையை பொறுப்பேற்க சொல்வார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் அது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வேன். தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலம் ஒருவருடைய வேலையை பறிக்க முடியாது. ஒரு திணைக்களத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் தற்காலிகமாக அமைச்சிற்கு அழைக்கப்படுவது வழக்கம். இவ்வாறு என் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்படாதவிடத்து மறுபடியும் சாவகச்சேரி வைத்தியசாலை வருவேன், அதுதான் சட்டம் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நாளிலிருந்து அது குறித்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு சுமார் ஒரு வார கால அவகாசம் எடுத்துக்கொள்வதில் சிக்கல்கள் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் ஜூலை மாதம் 24, 25 அல்லது அதனை அண்மித்த திகதிகளில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்த எளிதான நாள் எது என்பது தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். ஜூலை மாதம் 17ஆம் திகதி தொடக்கம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைத்துள்ளது. செப்டம்பர் மாதம் 18ஆம் திகதி தேர்தலை நடத்த முடியாது. காரணம், செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி போயா தினம் ஆகும். அதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 20ஆம் திகதியில் தேர்தலை நடத்த முடியும். எவ்வாறாயினும் செப்டம்பர் 20ஆம் திகதி தொடக்கம் 31ஆம் திகதி வரையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அவகாசம் உள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பு திகதி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றை கலைக்கும் வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலபொட தெரிவித்துள்ளார். 22ஆம் திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றை கலைப்பதற்கு இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றில் இந்த சட்ட மூலத்திற்கு 3/2 பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் ஜனாதிபதி சவால்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிச்சயமற்ற நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறு நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலை ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முயற்சி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற கலைப்பதற்கு ஜனாதிபதி அதிகாரம் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார். எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தற்போதைய அரசியல் வேறு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு என காமினி வெலேபொட தெரிவித்துள்ளார். இதேவேளை 22ஆம் திருத்தச் சட்டம் குறித்த வர்த்தமானி அறிவித்தலை இடைநிறுத்துமாறு நீதியமைச்சர் அமைச்சின் செயலாளருக்கு அறிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் குறித்து நிச்சயமற்ற நிலையை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் அமைச்சர் வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கம் BFS குளோபல் நிறுவனத்துடன் கைச்சாத்திட்டுள்ள 3ஆம் தரப்பு விசா செயல்முறை ஒப்பந்தத்தை கணக்காய்வுக்கு உட்படுத்த வேண்டுமென பரிந்துரைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சவால் விடுத்துள்ளார். முன்னதாக இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்த ஹர்ஷடி சில்வா தலைமையிலான பொது நீதி தொடர்பான குழு இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு அல்லது அதன் திருத்தத்தை பரிந்துரைத்திருந்தது. எவ்வாறாயினும் COPF குழுவின் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் அனுமதியின்றி அறிக்கை தொகுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை அரசாங்கம் BFS உடன்படிக்கையில் ₹1 கூட செலவழிக்கவில்லை என்றும் நட்டம் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார்.
VFS ஒப்பந்தம் தொடர்பான சில கதைகள் மற்றும் புள்ளி விவரங்கள் அரசியல் மற்றும் தனிப்பட்ட நலனுக்காக சிலரால் புனையப்பட்டவை. எனவே VFS ஒப்பந்தத்தில் அரசுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பாரிய மோசடி நடந்துள்ளதாக கூறுபவர்களுக்கு தாம் சவாலை விடுப்பதாகவும், யாராவது உண்மையான புள்ளி விவரங்கள் வந்தடைந்திருந்தால் அதற்கு தாம் பொறுப்பு என்றும் அமைச்சர் அலஸ் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்வரும் வாரங்களில் 22ஆம் திருத்தச் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட மாட்டாது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் தலைமையில் கட்சி தலைவர்களுக்கான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னர் 22ஆம் திருத்தச் சட்டம் மூலம் முன்வைக்கப்படும் என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் 22ஆம் திருத்தச் சட்டத்திற்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்றம் கலைப்பதற்கு வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெலைபுட தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரை அரசியலமைப்பின் 22வது திருத்தம் தொடர்பான வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்க்குமாறு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நீதியமைச்சின் செயலாளருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாடாளுமன்றில் இந்த சட்டமூலத்திற்கு 3/2 பெரும்பான்மையான ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால்களை எதிர்நோக்குவதால் நாடாளுமன்றை கலைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் வெற்றி வாய்ப்பு கணிசமான அளவாக குறைந்துள்ளது என முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கருதுவதாக சர்வதேச ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்களிடம் ஒபாமா கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலிருந்து பைடன் விலகவில்லை எனில் அது வெள்ளை மாளிகைக்குள் ஜனநாயக கட்சி உள்நுழைவதை தடுக்கும் என ஒபாமா குறித்த கலந்துரையாடலின் போது கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த தேர்தலில் பைடனால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என அமெரிக்க நாடாளுமன்ற சபாநாயகர் நான்சி பெலோசி ஜோ பைடனிடம் தனிப்பட்ட முறையில் கூறியுள்ளார். இதிலிருந்து ஜனநாயக கட்சியின் மூத்த ஆளுமைகளான ஒபாமா மற்றும் பெலோசி போன்றோர் பைடனின் தேர்தலில் போட்டியிடும் முடிவை மீள்பரிசீலனை செய்ய வலியுறுத்தியுள்ளமை புலப்படுகின்றது. எனினும் இந்த வலியுறுத்தலை பைடன் நிராகரித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது. சென்ற ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்பை தோற்கடித்தது போன்று இம்முனையும் வெற்றி பெறும் நம்பிக்கையில் பைடன் உள்ளதாக அவரின் துணை பிரச்சார மேலாளர் குவென்டின் ஃபிளக்ஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நைனாதீவில் உள்ள பழைய விகாரையில் இருந்து புத்தர் சிலையை திருடிய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விகாரையில் இருந்த புத்தர் சிலையை திருடி பின்னர் படகொன்றின் மூலம் குறிகட்டுவான் பகுதிக்கு சென்ற நிலையில் இளைஞன் புத்தர் சிலையுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இளைஞர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்துள்ளது. மேலதிக விசாரணையின் பின்னர் அந்த இளைஞரை ஊர்காவல்துறை நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர்.